அஸ்ஸலாமு அலைக்கும். நாங்கள் நேற்று நடந்த சப்னாஸ் ஜலால்தீன் சதுக்கத்தில் நடைபெற்ற அந்த பல்கலைக்கழகத்துக்கு தெரிவு செய்யப்பட்ட மாணவர்களுக்கு நேற்று விழாவெடுக்கப்பட்டது. அந்த விழாவுக்கு நீங்கள் வந்திருந்தீர்கள் தானே? அந்த விழாவில் நான் உங்களை பார்த்தபோது உங்களோடு பேச வேண்டும், இப்படி ஒரு படப்பிடிப்பு நடத்த வேண்டும் என்ற ஆசை அந்த இடத்தில் ஆரம்பித்தோம். அதனால்தான் உங்களை இன்று தேடி வந்து இந்த பேட்டி காண்கிறோம். ஒரு மாற்று திறனாளியாக இருந்து கொண்டு இந்த போட்டி உலகில் நீங்கள் கல்வியை கற்றுக்கொள்ள வேண்டும் என்று மிகுந்த ஆர்வத்தோடு காணப்படுகிறீர்கள். அதற்கான காரணம் என்ன? நான் பிற்காலத்தில் ஒரு நல்ல ஒரு சிறந்த ஒரு அரசாங்க தொழில் எடுக்கணும் இந்த லட்சியம். உங்கள் லட்சியம் நிறைவேற வாழ்த்துகிறோம். உங்கள் கல்விக்காக உங்கள் தகப்பனுக்கு போதிய வருமானம் இல்லை போல் தெரிகிறது. அந்த வருமான குறைபாடுகள் உங்களுக்கு தொல்லையாக இருந்ததா? இல்லை, அப்படி இல்லை. நான் பொறுத்து கொண்டு அந்த தொல்லைகளெல்லாம் நீங்கள் பொறுத்து கொண்டு பொறுமையோடு தொடர்ந்து கற்று வருகிறீர்கள். நாம் இப்படி ஒரு தொடர்ந்து கற்று ஒரு நிலையை அடையலாம் என்பதிலே நீங்கள் உறுதிப்பாடாக இருக்கிறீர்கள். அதற்கு உங்கள் தாய் தந்தையர்கள் ஒத்துழைப்பு வழங்குகிறார்கள். கடந்த காலத்திலே நீங்கள் கற்கின்ற போது உங்களுக்கு என்ன வகையான தொல்லைகள் ஏற்பட்டன என்று சொல்ல முடியுமா? நான் முதலாக கிளாஸுகளுக்கு போகல. எனது பாப்பா அம்மாவும் கடும் கஷ்டப்பட்டு என்னை பாப்பா முதலாக கிளாஸுக்கு சைக்கிளில் ஏற்றினு வார அண்ணன் சில சந்தர்ப்பங்களில் எனக்கு பாப்பா ஏற்றி கொண்டு விடுறது சந்தர்ப்பம் கிடைக்க மாட்டேன். ஆமாம். என்றால் பாப்பா கொஞ்சம் மேலேக்கு பீத்துருவாங்க. அண்ணன் போனால் நான் சில நேரம் தம்பிகள் மச்சாமார்கள் இருந்தால் ஏற்றினுவாங்க. அவர்கள் இல்லாத நேரங்கள் நான் சில நேரங்கள் நடந்து போய் கொண்டு இருந்தேன். சில நேரங்கள் பாப்பா வந்தால் என்னை ஏற்றினு வரதுக்கு பாடத்து அடியில் வந்து ஏற்றினு வருவாங்க. தகப்பன் உங்களுடைய அந்த கல்வி கற்கின்ற போகிற போதெல்லாம் உங்களுக்கு ஒத்துழைப்பாக இருந்திருக்கிறார். அதே போல் உங்கள் தாய் என்ன வகையான ஒத்துழைப்புகளை உங்களுக்கு வழங்கினார்? என் தாய் ஒரு நல்ல ஒரு பெருவர் பெற்றுத்தான் எனக்கு ஒரு சவாலாக ஒத்துழைப்பு சொன்னாங்க. நான் அதற்காக அந்த அம்மாவோட தாயிட லட்சியத்தை நிறைவேற்ற நான் கனவுல கடுமையாக முயற்சி செஞ்சேன். ஆமாம். உங்கள் மீது அன்பு கொண்டு அவர் ஆதரவாக அன்பாக நடந்து கொண்டது உங்களோட கல்வி முன்னேற்றத்துக்கு உதவி இருக்கிறது என்று சொல்லலாம். இதோடு உங்களுக்கு கற்றுத்தந்த ஆசிரியர்கள் பலர் இருப்பார்கள், பல பாடங்களும் படித்திருக்கிறீர்கள். உங்களோட கல்வி முன்னேற்றத்தில் அன்போடும் கரிசனையோடும் உங்களை ஊக்குவிப்பு செய்த ஆசிரியர்களின் பெயர்களை சொல்லலாமா? அவர்கள் எவ்வாறு உங்களுக்கு ஒத்துழைப்பு வழங்கினார்கள் என்பதையும் சொன்னால் சிறப்பாக இருக்கும். நான் முதல்ல நான் கற்க வேண்டும் என்ற ஒரு முடிவு எடுத்து நான் முதலாவதாக சேர்ந்த அகாடமி பிரைனி என்ற அகாடமி. அங்கே தான் முதலாவது கட்டம் தொடங்கியது. அங்கே எனது நான் பாடங்கள் 3 எடுத்தேன்: தமிழ், இஸ்லாம், ஜியோகிரபி. இதற்கான ஆசிரியர் தமிழ் தாஜா ஆன்சர், மற்ற இஸ்லாம் ரபிக் சார், ஜியோகிரபி தௌஃபீக் சார். அவர் அட்டாளச்சிலிருந்து வந்து எங்களுக்கு படிப்பிக்கிறார். இந்த 3 பாடத்திலையும் நான் நல்ல பெருவத்தை பெற்றுக் கொடுத்தேன். அது மிகவும் சந்தோஷமாக இருந்தது. அவைய சொல்லுவாங்க ஆசிரியர்கள், நீங்கள் நல்ல பெருவில் நீங்கள் இன்ஷால்லா யூனிவர்சிட்டி செலக்ட் ஆகணும், அதுக்கான முயற்சியை தொடர்ந்து செய்து கொள்ளுங்க என்று நல்ல ஊக்குவித்தாங்க. பிறகு நான் பாடசாலைக்கு சென்ற பொழுது எனக்கு அனைத்து ஆசிரியர்மார்களும் நல்ல ஒரு பிற்காலத்தில் ஒரு நல்ல ஒரு
நல்ல ஒரு தொழில் எடுக்க வேண்டும் என்ற நோக்கத்திற்காக என்னை பயணித்தார்கள். என்னை கொண்டு சென்று என்னை ஒரு நல்ல ஒரு முயற்சி செய்து நல்ல ஒரு பாராட்டு தந்து என்னை முன்னேற்றினார்கள். ஆமாம். அப்போ உங்களுடைய அந்த அரிய முயற்சிக்கு பெரிய உதவி வழங்கியவர்கள் இந்த ஆசிரியர்கள் என்று சொல்லலாம். அந்த ஆசிரியர்களுக்கு நீங்கள் என்றென்றும் நன்றியுடையவர்களாக இருப்பீர்கள். ஆம், அந்த எண்ணம் போதும் மகனே. நீ கல்வியிலும் மற்றைய உழைப்பிலும் சிறந்து விளங்க எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறோம். உங்களுடைய முயற்சி தொடர நாங்கள் வாழ்த்துக்கிறோம். இப்போ உங்களை போல் வாழ்க்கை வசதி குறைந்த எத்தனையோ மாணவர்கள் இருக்கிறார்கள். அவர்களுக்கு நீங்கள் என்ன ஆலோசனை கூறுகிறீர்கள்? கல்வியிலேயே தொடர்ந்து கற்பதற்கு என்ன ஆலோசனை கூறுகிறீர்கள்? நான் எடுத்த முயற்சியை கூறுகின்றேன். ஆமாம், அது ஒரு நல்ல ஒரு உந்து சக்தியாக அமையும் என்று நான் விளங்குகின்றேன். ஆம். அது என்னவென்றால் எனது முயற்சி கடும் கஷ்டப்பட்டு நான் முன்னேறுகிறது. அது எனக்கான உறுதுணையான அனைத்து ஆசிரியர்களும் மற்றது எனக்கு தாய் தந்தையர்களும் எனது உறவினர்களும் எனக்கு காரணமாக இருந்தாங்க. அவர்கள் அனைவரும் தான் எனக்கு ஒரு உன்சக்தியாக இருந்தார்கள். இருந்து நான் தொடர்ந்து முயற்சி செய்தேன். எனக்கு அல்லாஹ் ஒரு நல்ல ஒரு லட்சியத்தை நிறைவேற்றுவான் என்ற ஒரு நம்பிக்கை எனக்கு இருந்துச்சு. நான் பிற்காலத்தில் ஒரு அரசாங்கத்தை உத்தியோகத்தர பெறணும் என்ற ஒரு லட்சியம் இருந்து அதை நான் நிறைவேற்றணும் என்ற ஒரு நம்பிக்கை கொண்டு இருந்துச்சு. அதனை தொடர்ந்து நான் தொடர்ந்து முயற்சி செய்தேன். முயற்சியுடைய நிகழ்ச்சியாளர் என்ற ஒரு நம்பிக்கை கொண்டு இருக்கு. அதனால் நான் தொடர்ந்து முயற்சி செய்தேன். அதற்கான பலனை இறைவன் தந்தார். நீங்கள் முயற்சிப்பது போல ஏனைய மாணவர்களும் கல்வியில் முயற்சியாயிருந்து முன்னேற வேண்டும் என்று தானே நீங்கள் விரும்புகிறீர்கள். உங்கள் விருப்பத்துக்கு அல்லாஹ் தாலா நல்ல பரிசு தருவான். நீங்கள் வாழ்க்கையில் உயர வேண்டும், மற்றவர்களுக்கு நீங்கள் முன் உதாரணமாக திகழ வேண்டும் என்பது தான் எங்களுடைய எண்ணம். எனக்கு புரிந்து கொண்டது என்னன்னு சொன்னால், உங்களோட இந்த முயற்சிக்கும் இந்த நல்ல ரிசல்ட்ஸ் நீங்கள் எடுத்ததுக்கும் முதல் காரணமாக உங்களோட பெற்றோர்கள் இருந்திருக்கிறார்கள் என்பது எனக்கு நன்றாகவே விளங்கியது. மேலும் உங்களோட வாழ்க்கையில் நீங்கள் முன்னேறவும், உங்களோட படிப்பில் நீங்கள் மேலும் முயற்சி அடையவும் படைத்தவன் உங்களுக்கு துணை நிற்கட்டும். இந்த இளம் சகோதரனுக்கு சகலரும் உதவ வேண்டும் என்ற நிலையில்தான் அவர் இருக்கிறார். அவருக்கு உடல்நிலையிலும் குறைபாடு, தனது பொருளாதார வசதியிலும் குறைபாடு, இப்படியான குறைபாடுகளை நிறைவு செய்ய வேண்டிய பொறுப்பு சகல மனித உள்ளங்களுக்கும் உண்டாக வேண்டும். அந்த பொறுப்பை நிறைவேற்ற எந்தெந்த உள்ளங்கள் விரும்புகிறதோ அந்தந்த உள்ளங்கள் அந்த நன்மையை தேடிக்கொள்ளட்டும்.